என்னை ஒரு ஊழியக்காரன் ஆக்குங்கள். அதாவது சபையில் பொதுவாக மூப்பர்கள் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுனாக்கா, அதிகார ரீதியாக ஒரு சபையை தொடர்ந்து உதவிக்காரர்களை வைத்து என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது என்று இது பொதுவான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் என்னை ஒரு ஊழியக்காரன் ஆக்குங்கள் என்ற தலைப்பில் அந்த அந்த காரியத்தை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாது, அதே போல் தங்களை நடத்துபவர்களை பின்பற்ற விரும்பாத பட்சத்தில் ஒரு தலைமைத்துவமும் ஏற்படுத்த முடியாது. யாரு ஒருவர் நடத்துகிறாரோ அவரை பின்பற்ற முடியாதவர்களாக அந்த அந்த சபையில் இருக்கிறவங்க இருந்தாக்க ஒரு தலைமைத்துவத்தை என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது அப்படின்றத இன்னைக்குள்ள அந்த காரியத்தில் நாம் பார்த்தோம். அப்போ பின்பற்றக்கூடியவர்களாக அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை பின்பற்ற ஒரு 3 சட்டங்களை இந்த எபிரேயர்லேருந்து நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அழகாக அந்த காரியத்தை எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது எபிரேயர் 13:7 வசனத்தில் நம்ம பார்த்தாக்க 3 பகுதிகளாக, அதாவது 3 காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி அவர் சொல்லுகிறார். ஒன்று மூப்பர்களை பாராட்டுகிற சுபாவத்தோடு அவர்களை நினைத்து பாருங்கள். இப்போ மூப்பர்களை பாராட்டுகிற சுபாவத்தோடு அவங்களை நினைத்து பாருங்கள். அடுத்ததாக பார்க்கும்போது மூப்பர்களுக்கு அடங்கி நடக்கிற தன்மையுள்ளவர்களாக இருங்கள். மூணாவதாக அவர்களை வாழ்த்தக்கூடியவர்களாக, அன்பின் ஆவியோடு அவர்களோட நட்புடன் இருந்து அவர்களை வாழ்த்தக்கூடியவர்களாக இருங்கள் என்று இந்த ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த உயர் பணியை செய்யக்கூடிய அந்த மூப்பர்களை நடத்துகிறவர்களை நாம் எப்படியாக அவர்களோடு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியுது. எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 13:7 வாசிக்கலாமே. ஆமென். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களின் நடக்கைகளின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு மனிதனின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவ வசனத்தை போதித்து நடத்தியவர்கள் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணனாக்க நினைத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ உதாரணமாக நம்மளுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆசிரியர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அந்த ஆசிரியர்களை நம்ம பார்க்கும்போது, வெகு நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் அதே மாதிரி அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களும் என்ன பண்ணுது, ஒரு விலை உயர்ந்ததா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப போன இந்த வருஷத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு முன்பாக பார்த்த என்னுடைய வாத்தியார் கூப்பிட்டு என்கிட்ட பேசுறாரு. எனக்கு உள்ளத்துல அவரை போய் பார்த்து வாழ்த்தி அவரை கனப்படுத்தணும்னு தோணுது. ஆனா பண்ண முடியல. நேரம் அவங்க தருமபுரியில இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம். ஸோ அப்படியாக அவர்களை நம்மளுக்கு போதித்து டீச் பண்ண அந்த டீச்சருக்கே நம்ம என்ன பண்ணாக்க உயரிய கனத்தை குறித்து நினைத்து கொண்டு அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு நம்ம உள்ளத்துல தோணுது. அப்படி போல இந்த ஆக்கியோன் சொல்றாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னாக்க, உங்களுக்கு போதித்து நடத்துக்கிறவர்களை நீங்க நினைத்துனாக்க அவர்களுடைய தேவைகள் இல்ல அவங்க வசனத்தின்படி போதிக்கிறதுனால நம்ம அவர்கள் மூலமாக பயன்படுவதனால அவர்களையும் நாம் நினைத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாதபடி அவர் தொடர்ந்து அதிலே 2வது பகுதியை அவர் சொல்லுகிறார். வாசிங்க, அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்ப இந்த ஆக்கியோன் உன்னை அழுத்தமாக சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. கிரேக்க வார்த்தையில இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை அவர் கொடுக்கிறார். நன்றாய் சிந்தித்துனாக்க என்ன எடுத்துக்கலாம், நல்லா யோசிக்கிறது, இல்ல
நினைவுகளை குறிப்பிடுகிறது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி சொல்லப்படலை. இங்க என்ன சொல்றாங்கனாக்க, ஏதோ ஒன்றை கூர்மையாக கவனித்து ஜாக்கிரதையாக சிந்தித்து பார்ப்பதை குறிக்கிறது. நன்றாய் சிந்தித்து, அவர்களுடைய நடக்கையை நன்றாய் சிந்தித்து. இப்ப பொதுவா நம்மளுடைய சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்கனாக்க, அந்த போதிக்கக்கூடியவர்களை நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நடக்கையின் அந்த இதை என்ன பண்ணாங்க, நன்றாய் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்த்தால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவங்களுடைய நடக்கை, நீங்க என்ன சொல்றானாக்க, அதை முக்கியத்துவப்படுத்தி பண்றார். நீங்க 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. சில பேருடைய அந்த விசுவாசத்தினுடைய நடக்கையின் முடிவை என்ன பண்ண முடியாது, பின்பற்றவே முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா என்ன பண்ண, அவங்க போதிக்கிறாங்கப்பா. ஏன்னாச்சும் கேட்டாக்கா, ஏப்பா போற இப்படி செய்யறாங்களே, ஏப்பா கேட்குற அப்படின்னு பார்த்தாக்க, இல்லப்பா நல்லா போதிக்கிறாங்கப்பா, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்குதுப்பா, அது போதும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எபிரேய ஆக்கியன் எழுத்தாளர் என்ன சொல்றான்னாக்க, அவர்களுடைய நடக்கையின் அந்த முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் மூப்பர்களை எப்படி நாம ஏற்றுக்கொள்ளணும், அவர்களை எப்படி பின்பற்றணும் என்றதை அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுடைய நடத்தையின் முடிவை என்ன பண்ணணும், நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்கள் வேத வசனத்தின்படி தங்களை நடத்துகிறார்களா, இல்ல தேவனை குறித்து அவர்கள் அப்படியாக முடிவுகள் எடுக்கிறார்களா, அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே என்ன தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகிறதா என்று நன்றாய் சிந்தித்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. இப்ப ஒருவருடைய விசுவாசத்தை பின்பற்ற அவர்கள் தகுதியா இருக்கிறார்களா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க, பொதுவில் பேசுவாங்க, ஆனால் சபையில பேசக்கூடிய காரியங்கள் சரியானதை பேசுவார்கள். ஆனால் நடைத்தையில பார்த்தாக்க அவர்களுடைய வேதத்தில் இல்லாததுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒத்து செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்க முடியுது. என்னன்னாக்க, அவர்கள் மனுஷர்களை பார்க்கிற விதங்கள் எப்படி பார்ப்பாங்கனாக்க, அவர்களுடைய கம்யூனிட்டியை பார்த்து அவங்க செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களோட முடிவுகள் மனுஷர்களை பார்த்து, அவர்களுடைய வேலைகளை பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமலே அவர்கள் அந்த பண்டிகைகளை பார்த்து, அவங்க எடுக்கிற முடிவுகளை பார்த்து அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னு சொல்றாருனாக்க, அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்றுறதுக்கு முன்னாடி அவர்களுடைய நடத்தையை நன்றாய் என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஆக்கியோன் 2வது காரியமாக என்ன சொல்றாருனாக்க, அப்படி சிந்தித்து பார்த்து அவர்கள் நன்றாக தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால், அடுத்ததாக அந்த ஆக்கியோன் எழுதக்கூடிய ஆக்கியோன் சொல்றார்கள், மூப்பர்களுக்கு அடங்கி நடக்கிற தன்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். வசனம் 13வது வசனத்தை வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 13:17 வாசிங்களேன். உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குகள் என்று நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஏன் அண்ணன் சொல்லிட்டாரு, ஏன்னா நம்மளுடைய ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறபடினால் நாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவ வசனத்தை போதித்து நாம் எப்படி நடக்கணும் சொல்றதுனால என்ன பண்ணணும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இப்ப கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று ஆக்கியோன் சொல்லுகிறது. அவர்கள் எடுக்க எல்லா முடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க, அப்படிலாம் அந்த ஆக்கியோன் சொல்லல. அவர்கள் எடுக்கும் எல்லா முடிக்கும் நம்மளுடைய ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? இப்ப இந்த ஆக்கியோன் சொல்றாரு, அவர்கள் எடுக்கும் எல்லா இதுக்கும் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து அடங்குங்கள் சொல்றாரு.
அவர்கள் எடுக்க எல்லா முடிக்கு கீழ்ப்படிந்து அடங்கணுமானாக்கா இல்லை. உதாரணமாக அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக முரணாக அவர்கள் நம்மை ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னாங்கன்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், மறுப்பு தெரிவிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப மாறாக அது நம்ம அழகாக புரிஞ்சுக்க, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக ஒருவேளை நம்மளை செய்ய சொன்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:29 பேதுரு அழகாக என்ன பண்றானாக்க அவர் மறுப்பு தெரிகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைனாக்க அவரை கொன்று போடக்கூடிய சூழ்நிலையும், அவரை என்ன பண்ணக்கூடிய சூழ்நிலை, அவரை அந்த அரசாங்கத்திலிருந்து இவரை என்ன பண்ண தூக்கி சிறைச்சாலையில் போடப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் சொல்லும் போது அவர் மறுப்பு தெரிவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிங்களேன், அப்போஸ்தலர் 5:29. மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாய் இருக்கிறது. இது யாருக்கு முன்பாக சொல்லுகிறார் பட்டாக்க, அங்க ரோம் மூப்பர்கள் இருக்கிறார்கள், பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பாக இவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, இத பேசுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில தூக்கி போட்டுட்டாங்க. 28வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். 5:28. எந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார்களையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்று சொன்னார். புரியுதுங்களா? அப்படி அவங்க சொல்றத பார்க்க முடியும். அதுக்குதான் பேதுரு சொல்றான். 29 வாசிங்களேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாய் இருக்கிறது. அதுக்குதான் சொல்றாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படியதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இது உதாரணமா தான் நம்ம சொல்லப்படுகிறது. சூழ்நிலைகள் எப்படியாப்பட்ட இருந்தாலும் நம்ம கண்காணியானவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா தான் இருக்குது. ஏன்? அவர்கள் நம்மளுடைய ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறத பண்ணால் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மாறாக வேதத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்ய சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மறுபடியும் அந்த 17வது வசனத்தை வாசிங்களேன். நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அப்படியாப்பட்ட அந்த போதகர்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்க கீழ்ப்படிந்து அடங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஐக்கியம் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப நாம கீழ்ப்படிந்து அடங்கக்கூடிய ஒரு இடம் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இல்லாதபடி அவர்கள் உண்மையாகவே நம்மளுடைய ஆத்மாக்கு உத்தரவாதம்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு, நம்மளை பாவத்திலிருந்து வெளியாகுவதற்கு, இல்ல தீமையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்களா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படியாப்பட்டவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டியது, கீழ்ப்படிந்து அடங்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது என்று இந்த ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் இப்பொழுது இருக்கிற போதகர்கள் தங்களின் சுயநலத்திற்காக அந்த வசனத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. உண்மையாய் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு, அந்த விழித்திருக்கிறவர்களா இருக்கிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஒருவேளை அப்படி உண்மையா இருக்கிற போதர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கலைனாக்க அது அவங்களுக்கு என்ன பண்ணுனாக்க துன்பத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாலுமே அப்படி கீழ்ப்படிந்து அடங்க எதிர்த்து பேசுகிறவர்களா இருந்தாக்க அவர்களுக்கு என்ன ஆகுனாக்க துக்கத்தையும் துன்பத்தையும் அழிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஆதி திருச்சபையில ஒரு சில சபைகளில கீழ்ப்படிந்து இருக்கிறதை அந்த அந்த ஆக்கியோன்கள் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வாசிங்களேன், 3 யோவான் 4வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் அந்த சபையில் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்களேன். 3 யோவான் 4. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவானுக்கு அதிகமான சந்தோஷம் எதுதான்? சத்தியத்துல கீழ்ப்படிய பிள்ளைகள் என்று அவர்கள் கேட்கிற சந்தோஷம் தான் மிக அதிகமான
சந்தோஷமா இருக்கிறது என்று யோவான் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 நீங்கள் நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். இதுதான் ஒரு அந்த கர்த்தருடைய பிள்ளை கண்காணியானவன் ஒரு போதகருக்கு இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான காரியமா இருக்குது. எப்படின்னாக்க இது அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குகிறவர்களாக சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறதுனால் அந்த ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியுது. ஒருவேளை நாம் மரியாதை அற்றவர்களாகவும் கலக்க பண்ணுகிறவர்களாகவும் இருப்போமானால் அது எப்படி இருக்கிறனாக்க அது அவர்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. மூன்றாவதாக இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவர் சொல்றாருங்களா. வசனம் 13:24 வசனத்துல முன்பகுதி மட்டும் வாசிக்கலாம். அன்பின் ஆவியோடு நாம் அவர்களை நட்பாய் என்ன பண்ண நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்களேன். உங்களை நடத்துகிறவர்களையும் போதும் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இந்த இந்த சபையில அந்த போதகர்களை எப்படியாக நாம் அவர்களை எப்படியாக நம்ம வாழ்த்த வேண்டும் சொல்றாரு. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் என்ன பண்ணணும்னா வாழ்த்துதல் வேண்டும். வாழ்த்துதல் என்பது இது என்ன ஒரு ஹாய் சொல்ற மாதிரி இல்லை. நீங்க உங்களுக்கு அவர் மேல இணக்கமான அன்பு இருந்தால்தான் நீங்க வாழ்த்தவே முடியும். அந்த அவர்களுக்கு உங்கள் மேல இணக்கமான அன்பு இருந்தால்தான் அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளவே முடியும். ஸோ அப்படியாக இந்த ஆக்கியோன் எழுதுறாரு. அந்த சபையினுடைய போதகருக்கும் சபை விசுவாசிகளும் என்ன பண்ண சொல்றாரு, அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்காக ஆக்கியோன் சொல்றாரு, உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்களையும் நீங்க என்ன பண்ணணும், யாவரையும் வாழ்த்துங்கள் சொல்லக்கூடியதாக. ஸோ அந்த நட்புணர்வு ஒரு அன்பின் ஆவியோடு அவர்களோட நட்பா இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த சபையா இருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளா இருக்கிறவர்கள் நடக்க வேண்டும் என்று இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னாக்க உங்களுக்கு அவர்களுடைய நடத்தையை நன்றாய் சிந்தித்து நம்ம என்ன பண்ணணும், அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம என்ன பண்றாங்க, அவர்கள் போதிக்கிறதுக்காக அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாதபடி அவர்களுடைய நடத்தையை நன்றாக சிந்தித்து அதன் பிறகுதான் என்ன பண்ணுறோம், அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இதுல என்னென்ன புரிந்து கொள்ளுதல், இப்ப நடத்தைனாக்க சில தவறுகள் மிஸ்டேக்குகள் இருக்கலாம், அதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய காரியங்களில் அவர்களுடைய நடத்தையின் விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும், பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மூணாவது காரியமாக பார்த்தாக்க அவர்கள் நம்மளுடைய ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறதுனால என்ன பண்ண வேண்டும், அவர்களுடைய அந்த அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த காரியத்துல பார்க்கும்போது அவர்களை அன்பின் ஆவியோடு அவர்களோட நட்பா இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்லக்கிறவர்களா இருக்கும் என்று இந்த ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாதபடி இதுல இருந்து இந்த சபைகளிலிருந்து தான் யாரை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லிட்டு பொதுவா போதகர்ல யார் தேர்ந்தெடுப்பா சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர் எப்படி உருவாகி வருவாங்க, இப்போ உள்ள பாஸ்டர்கள் எப்படி வராங்க அது சொல்லுங்க. இப்போ உள்ள பாஸ்டர்கள் இருக்காங்களா, எப்படி பாஸ்டர் வராங்க, அவங்க விருப்பப்பட்டா என்ன பண்றாங்க, பைபிள் காலேஜ் படிக்க வச்சு பாஸ்டரா வராங்க. அப்பா போதகரா இருந்தாக்க பையனும் பாஸ்டர் ஆகிறதுக்கு வராங்க. வேதாமத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஆதி திருச்சபையிலே எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்குது. பிரச்சனைகள் ஆதி திருச்சபையில அந்த சமையல் அந்த காரியத்துல பிரச்சனை, அவர்களை கவனிப்பதில் பிரச்சனை, விதவைகளை குறித்து பிரச்சனைகள் ஏற்படும் போது ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை வாசிக்கலாமா. தெரிந்து கொள்ளுதலை முதல் யாரு சொல்றாரு, இவங்க பிரச்சனை வருது, பிரச்சனை வந்தோடனே ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு அவர்களா ஏற்படுத்தல, அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் ஊழியத்தை இடைவிடாமல் தரித்திருப்போம் சொன்ன. ஜெபம் பண்ண தேவ வசனத்தை போதிக்கிறதுல நாங்க என்ன பண்றோங்க, இடைவிடாமல் தரித்திருக்கிறோம். நீங்க போய் என்ன பண்ணுங்க, அவர்களை
தெரிந்து கொள்ளுங்க. எப்படி தெரிந்து கொள்ளணுமா? 3ஆம் வசனம் படிக்கும் போது பரிசுத்த சகோதரரே, ஆ பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து ஆ நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை தான் தெரிஞ்சு சொல்றாங்க. ஒரு சபை விசுவாசிகளை தான் என்ன பண்ண சொல்றாங்க? பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்குள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆதி அப்போஸ்தலர் சபைகளில் பார்க்கும்போது ஒரு உதவி ஊழியக்காரனாக தெரிந்து கொள்ளுதல் யார் தெரிந்து கொண்ட பார்த்தாங்க? அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? சபை மக்களிடம் நற்சாட்சி பெற்ற 7 பேரை நீங்க என்ன பண்ணுங்க? தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் இன்று ஒரு தெளிவான சத்தியம், சபைனா இப்படிதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை இல்ல இருக்கிற சபையில எப்படி போதகர்களை அல்லது மூப்பர்களை அல்லது உதவிக்காரரை எப்படி ஏற்படுத்தணும்னா இப்படிதான் ஏற்படுத்தணும்னு எங்க சொல்லப்பட்டிருக்குது? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாம் தொடர்ந்து அந்த சத்தியத்தை பின்பற்றும் போதுதான் ஒரு சரியான ஒரு சபையாக அது நடத்தப்படும் என்பதை நாம் உணர வேண்டும். மாறாக ஒரு தகப்பன் பிள்ளைக்கு தகப்பன் போதகரா இருக்கும் போது பிள்ளை போதகரா ஏற்கிற மாதிரி வந்துச்சுனாக்க அது என்ன ஆகுனாக்க அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அடுத்தது இவங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர மாறாக சத்தியத்திற்கு அவர்கள் என்றும் முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாய் தெரிகிறது. ஸோ நாம் அப்படியாக ஒரு மூப்பர்களை ஊழியக்காரர்களை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்று நாம் வேதாகமத்திலிருந்து புரிந்து கொண்டு அதன்படி செயல்படும் போதுதான் அது ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாதபடி உதவி ஊழியக்காரனுடைய தகுதிகள் எப்படி ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு நீங்க எப்ப 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்தாக்க வசனம் 8 முதல் 13 வரை நாம் பார்த்தால் அங்க உதவி ஊழியக்காரனுடைய தகுதிகள் என்ன, அவனை எப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடியுது. நான் வாசித்து இந்த காரியத்தை நாம் முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 12 வரை. இந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுவான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்வதற்கு முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். போதகராக ஏற்படுவதற்கு முன்னதாகவே என்ன பண்ணணும்? சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களுமாய் இருக்க வேண்டும். உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஆமென். அப்ப எப்படி ஒரு விசுவாசி எப்படி சபையில நடந்து கொள்ள வேண்டும் என்றதை நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடி எப்படி ஒரு மூப்பர்களை உதவிக்காரரை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய தகுதிகள் என்றும் என்ன என்பதை இன்று நாம் பார்த்தோம். இப்படியாக ஒரு சபையில் ஏற்படுத்தப்படும் போது அந்த சபை ஆவிக்குரிய சபையாக கர்த்தருக்கு பிரியமான சபையாக இருக்கும் என்பதை இந்த வேதத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.